கோயம்புத்தூர் மாவட்டத்தின் பல்வேறு புதிய வளர்ச்சிகளுக்கு இந்திய ஜனநாயக கட்சி ஒரு பங்காக செயல்படும் என அந்த கட்சியின் மாநில மகளிர் அணி தலைவி லீமா ரோஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். இந்திய ஜனநாயக கட்சியின் கொடிக்கம்பங்கள் புதுப்பிக்கப்பட்டு அனைத்து பகுதிகளிலும் கொடியேற்று விழா நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கோவை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் கட்சி கொடி ஏற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஐஜேகே மாநில இணை பொதுச் செயலாளரும் மாநில மகளிர் அணி தலைவி லீமா ரோஸ் மார்டின் கலந்து கொண்டு கட்சி கொடியை ஏற்றி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கோவை மாநகர மாவட்ட தலைவர் முத்துச்செல்வம், மாநகர மாவட்ட செயலாளர் ஈஸ்வரன், வடக்கு மாவட்ட தலைவர் எம் அந்தோணிசாமி, வடக்கு மாவட்ட துணைத் தலைவர் ராஜா ராமச்சந்திரன், கோவை மண்டல ஒருங்கிணைப்பாளர் ராபின், மேலும் மாநகர் மற்றும் புறநகர் மாவட்ட நிர்வாகிகள், மகளிர் அணியினர் மற்றும் தொண்டர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய லீமா ரோஸ் மார்டின், கோவையின் பல்வேறு புதிய வளர்ச்சிகளுக்கு இந்திய ஜனநாயக கட்சி ஒரு பங்காக செயல்படும் எனவும் அதற்கான வேலைகளை தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். மேலும் இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மாநாடு விரைவில் நடைபெற இருப்பதாகவும் இதனை சிறப்பாக நடத்துவது குறித்த மாநில நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் கோவையில் நடைபெற உள்ளதாகவும் லீமா ரோஸ் மார்டின் தெரிவித்தார். இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் முன்னாள் எம்பி பாரிவேந்தர் அவர்களின் தலைமையிலும், தலைவர் ரவி பச்சமுத்து தலைமையிலும், இணை பொதுச் செயலாளர் ஐயா ராஜன் ஐயா தலைமையிலும் ஆணைக்கு இணங்க கோவையில் பிலமிட்டில் முன்னாடியே கொடி ஏற்றியிருந்தோம். அதை புதுப்பித்து ஏற்றியிருக்கிறோம். அதே போல் கோவையில் துடியலூர் பல இடங்களை ஏற்றி கொண்டு இருக்கிறோம். ஐயா அவர்கள் சொன்னது போல இது தொடரும் என்று அனைவரிடம் கூறிக்கொள்கிறேன். கோவை மாவட்டத்தில் இப்போ ஒருங்கிணைத்து கூட்டம் போட்டிருக்காங்க. சென்னையிலேருந்து வருகை தராங்க. அடிக்கடி மீட்டிங் போட்டுட்ருக்குறோம். கோவை மாவட்டத்தில் இப்போ நல்லா மீட்டிங் போயிட்டு இருக்குது. ஐயா தலைமையில் வலுப்படுத்துவோம் என்று கூறிக்கொள்கிறேன்.